உங்கள் கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலை வந்து எப்படி வந்து கரெக்டான கீவேர்டுக்கு பொசிஷன் பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். எப்படி ஒரு இந்த ஸ்கீமா மார்க்கப், அதாவது இது டெக்னிக்கல் எஸ்இஓலருந்து வரும். ஸ்கீமா மார்க்கப்பை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலை வந்து ரேங்கிங்கில் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் வச்சு தான் நம்ம இப்போ வந்து காட்ட போகிறோம். ஸோ இது பண்ணுறதுனால நம்மளோட பிஸ்னஸ் ப்ரொஃபைலுக்கு வந்து கரெக்டான கீவேர்டுக்கு வந்து ஈஸியாக ரேங்க் ஆகும். அது போக உங்களோட சரௌண்டிங்ஸ் லைக் உங்கள் பிஸ்னஸ் லொக்கேஷன்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் உங்கள் பிஸ்னஸ் தான் கரெக்டான கீவேர்டுக்கு டாப்பில் பொசிஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்கீங்கன்னு இப்போ பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இன் மதுரைன்னு சர்ச் பண்ண சொல்ல அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் டாப்பில் ஷோ ஆகும். ஸோ இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கிதுன்னா, இப்போது யாராச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மதுரைன்னு சர்ச் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து நம்மளோட பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் ஃபஸ்ட்டு டாப் 3ல் வந்து ஷோ ஆச்சுன்னு வைங்களேன். இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டோம்னாலும் ஏதோ ஒரு இதுக்கு நம்ம ஏதோ ஒரு சர்வீஸ் எடுக்கிறதுக்கு கால் பண்ண போகிறோம் வைங்களேன், ஃபஸ்ட்டு சர்ச்சில் டாப் 3ல் இருக்கிற லிஸ்ட்டில் தான் நம்ம கால் பண்ணுவோம். ஸோ அந்த டாப் 3ல் நம்ம லிஸ்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்பவுண்ட் கால்ஸ் வந்து வரும். அந்த இன்பவுண்ட் கால்ஸ் வந்து என்னென்னா, பீப்புள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க மட்டும்தான் இன்பவுண்ட் கால்ஸுக்கு வருவாங்க. ஸோ அதனால் இன்பவுண்ட் கால்ஸ் வந்து அதிகமாக வந்துச்சுன்னா உங்களுக்கு கன்வர்ஷன் ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கால்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக நம்ம வந்து வேர்ட்ப்ரெஸ் சைட் தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஸோ வேர்ட்ப்ரெஸ்க்குள்ளே போய்ட்டு வந்து நம்ம டேஷ்போர்டுக்குள்ளே வந்துக்கணும். டேஷ்போர்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு வந்து அப்படியே ஸ்க்ரோல் டவுன் வந்து பண்ணிக்கிட்டே வந்தோன்னா கீழே HFCMன்னு ஒன்று இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வாங்க, அதில் HFCM இருக்கும். அதில் வந்து ஆட் நியூ கொடுங்க. ஆல் ஸ்னிப்பெட்ஸ் அப்புறம் ஆட் நியூ கொடுத்த உடனே இதில் வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம ஸ்னிப்பெட் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நான் வந்து ஸ்கீமா மார்க்கப் கொடுக்குறேன். ஸ்கீமா மார்க்கப்னு கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து இப்போது இந்த பேஜுக்கு நமக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டாம்னா அந்த பேஜோட URL வந்து எக்ஸ்க்ளூட் பேஜில் ஆட் அண்டு லொக்கேஷன் இது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கட்டும். அண்டு ஸ்னிப்பெட் கோடு வந்து இந்த இதில் தான் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இதுக்காக நம்ம க்ரியேட் பண்ண ஸ்னிப்பெட் கோட், அதாவது நம்ம ChatGPT யூஸ் பண்ணி தான் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். நம்ம கோடிங் படிக்கணும் ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ ஸ்கீமா மார்க்கப்புக்கு கரெக்டாக நம்ம வந்து ப்ராம்ப்ட் கொடுத்தாலே போதும், அது வந்து அது ChatGPT நமக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அந்த கோடை வந்து நம்ம காப்பி பண்ணி அப்படியே நம்ம வந்து இதில் காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிட்டு சேவ் கொடுக்குறோம். சேவ் கொடுத்தோடனே எல்லாமே அப்லோட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஸ்கீமா மார்க்கப் வந்து நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம். ஸோ இது பண்ணுறதுனால என்னென்னா, கரெக்டாக நம்மளோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து பொசிஷன் ஆகும் ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி சிம்பட் பண்ணுறதுனால கூகுள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஈஸியாக. ஸோ அதனால நமக்கு வந்து சீக்கிரமாக நமக்கு ரேங்கிங்கும் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, அண்ட் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.